ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக பெண்களின் வங்கி கணக்கிற்கு 2500 எப்போ வரும்? இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. தேர்தல் நேரத்தில் மதிப்புமிக்க மகளிர் திட்டம் என அறிவிக்கப்பட்டு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் வாக்குறுதி அளிச்சிருந்தார். இது பெண்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஆட்சிகள் பொறுப்பேற்ற 2 வாரத்தில் கடந்த மே 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கிற்கு பழைய நிலைமுறைப்படி வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் வரவு வச்சாங்க. இது இப்போ பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இந்த தாமதம்? வாக்குறுதி அளித்துவிட்டு ஏன் 2500 உயர்த்தப்படவில்லை? இது குறித்து முதலமைச்சர் அலுவலகம் ஒரு விளக்கத்தை அளிச்சிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தை முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டி இருப்பதால் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுது. ஆனால் யதார்த்தமான சூழலை பார்த்தோம்னா அடுத்த 2 மாதத்துக்கு இந்த தொகை உயர்வு சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது. இதற்கு பின்னால் முக்கியமாக 3 காரணங்கள் இருக்கு. முதலாவதாக, பயணிகளின் எண்ணிக்கை முந்தைய ஆட்சியில் 1.15 கோடி பெண்களுக்கு மட்டுமே இந்த தொகை வழங்கப்பட்டுச்சு. ஆனால் விஜய் தனது வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என சொல்லியிருக்காரு. அப்படின்னா விடுபட்ட கோடிக்கணக்கான பெண்களை இந்த பட்டியலில் இணைக்க வேண்டும். இதற்கான புதிய கணக்கெடுப்பு மற்றும் கால ஆய்வு பணிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கவில்லை. இரண்டாவதாக, தொழில்நுட்ப சிக்கல்கள், புதிய விண்ணப்பங்கள் பெறுவதற்கான சாஃப்ட்வேர் மற்றும் செயலிகளை உருவாக்குவது, தரவுகளை சரிபார்ப்பது போன்ற நிர்வாக பணிகளை முடிக்கவே குறைந்தது சில மாதங்களாவது ஆகும். மூன்றாவது, நிதி மேலாண்மை. 1000 ரூபாயை 2500 உயர்த்தணும்னா மாநில அரசுக்கு ஆண்டுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவைப்படுது. இதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டி பட்ஜெட் திருத்தங்கள் கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கு.